வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. செங்குன்றம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. பயணிகளுக்கு லேசான காயம். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. அதிவேகமாக வந்ததால் விபத்தில் சிக்கியதா என விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இருந்து 36 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்காக ஆம்னி சொகுசு பேருந்து ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை புறப்பட்டது. மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பேருந்து செங்குன்றம் அடுத்த கோணிமேடு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தபோது சாலையின் வலதுபுறத்தில் மையத்தில் இருந்து பள்ளத்தில் பேருந்து இறங்கி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பேருந்தில் பயணிகள் அலறியடித்து கூக்குரல் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்த பயணிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் பேருந்து ஓட்டுநர் லோகேஷிற்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் விபத்தில் சிக்கிய பேருந்தை 2 கிரேன்கள் உதவியுடன் போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு அப்புறப்படுத்தினர். இந்த விபத்து காரணமாக மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தை அதிவேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணமா, பேருந்து சாலையில் இயக்க தகுதி வாய்ந்ததா, உரிமம் உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக பெறப்பட்டுள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் லேசான காயமடைந்த பயணிகள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். ஆம்னி பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி ஏற்பட்ட விபத்து காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.